எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரா வெற்றிகரமாக நேற்று முடிந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். கூட்டணி இந்தியா கூட்டணிய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். சிறப்பாக உரையாற்றினார்கள். இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தலைவருடைய உரையெல்லாம் இருந்தது. ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நேற்றைய தினம் மும்பையில் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் கிட்டத்தட்ட 50% மேலே பெற்ற பாஜக மற்ற கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதாவது ஒரு எம்பிக்கு வீதம் அப்படின்னு சொல்லி இந்த எலக்ட்ரல் பாண்ட் பிரிக்கிற மாதிரி பல்வேறு கணக்குகளை சொல்றாங்க. இதை மக்கள் என்ன கணக்கம் சொன்னாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உச்சநீதிமன்றம் இதை பொது வெளியில் வெளியிட வேண்டும். பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இவர்கள் பொதுமக்கள், வெகுஜன மக்கள், இந்திய தேசத்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு ஏன் அச்சப்பட்டீங்க? ஏன் பயம் உங்களுக்கு வந்துச்சு? ஸ்டேட் பேங்கை விட்டு வாய்தா வாங்க வச்சிங்க. எப்போயாவது நிதி அமைச்சகம் போயிட்டு வாய்தா வாங்கியிருக்கா? அதுக்கப்புறம் இந்திய தேர்தல் ஆணையத்தை விட்டு வாய்தா வாங்க வச்சுருக்கீங்க. இந்த பயம் இல்லைன்னா நேர்மையாக இருந்தால் அதை வெளியிட்டிருக்கணும். நேர்மை தவறி இதை எப்படியெல்லாம் ப்ரொலாங் பண்ணலாம், தள்ளி போடலாம்னு முயற்சி பண்ணிங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் மிகவும் தெளிவாக இருந்து விட்டது. ஆகையால் வேறு வழியில்னு வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒன்று வந்துட்டே இருக்குது. வெறும் 500 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ண கம்பெனி 400 கோடி நிதி கொடுத்துருக்குன்னா எப்படி இது? இதெல்லாம் போக போக உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பாருங்க. எலக்ட்ரல் பாண்ட்ன்றதே டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு திட்டத்தை கொண்டு வந்ததே பாஜக. ஆனா அந்த இதை வெளியிடுறதுக்கு அவங்களுக்கு என்ன சார்? இல்லை, அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேனே, எந்தெந்த நாடுகள்லேருந்து வந்திருக்கு, அந்நிய நாடுகள், பகை நாடுகள், இந்த தேசத்தை அச்சுறுத்த நாடுகள் தான் நிதி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 500 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ண கம்பெனி எப்படி 400 கோடி ரூபாய் கொடுங்கன்னு தலைவரெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழல் தான், எலக்ட்ரோ பாண்ட் தான். தேர்தல் நன்கொடை பத்திரம் தான் பெரிய ஊழல். இன்னும் போக போக தெரியும். அதனால் இதை வெகுஜன மக்கள், இவன் வட மாநிலங்களில் இருக்கிற மக்களை இப்போ இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி முடியும்? எதற்காக மறைச்சாங்க? எதற்காக உச்சநீதிமன்றத்தில் வாய்தா கேட்டாங்க? வங்கிகள் எதுக்கு வாய்தா கேட்டுச்சு? தேர்தல் ஆணையம் எதுக்கு வாய்தா கேட்டுச்சுன்னு நாங்கள் சொல்லலை. வட மாநிலங்கள் இருக்க இளைஞர்கள் இந்துத்துவா என்று இவர்கள் போர்த்தி கொள்ளுகிறார்கள். அந்த பெண்கள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும்.